Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷில் எப்படி ஜேபிஜே இமேஜாக இருக்கிறத பிஎன்ஜியாக மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாஷ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் தேவை, சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணுற இமேஜ் இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆகும், டயலாக் பாக்ஸ், சரிங்களா? அதில் போய்ட்டு உங்கள் சிஸ்டமில் எந்த இமேஜ் இருக்குன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் இமேஜ் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த மாதிரி ஓப்பன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்போ இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மூலயமா ஷிஃப்ட்டு ஆல்ட்டுன்னு கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சின்னது பண்ணிக்கிறேன், சரிங்களா? நம்ம ஏன் இது பிஎன்ஜியாக நம்ம வச்சோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் நமக்கு ஜேபிஜே நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட் பின்னாடி ஏதாவது ஒரு கலர் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் டூல் மூலயமா ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன், சரிங்களா? இப்படி ஒரு கலருக்கு கிளிக் பண்ணியிருக்கேன், நான் கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு கலர் நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா அது தெரியுது, சரிங்களா? ஆனால் இதுவே பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த பிக்சர் மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கிறது நமக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷில் எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் போட்டுக்கோங்க, சரிங்களா? அது முடிச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜூம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லைன் டூலுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்டுன்றதை எடுத்துடுறேன், சரிங்களா? அது இருந்தது அப்படின்னா இப்போ நான் எங்கே ஜாயின் பண்ணணும் அடுத்தது அங்கேயே கண்டினியூ ஆகும், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்னாப் டு ஜாயின் ஆப்ஜெக்ட்டுன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுற கலர் பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்குது, சரிங்களா? இப்போ எனக்கு இந்த பிளாக் வேண்டாம், வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அவுட்லைன் கலர்னு இருக்கும், சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கலர்ஸ் இருக்கும், நமக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அந்த அவுட்லைனோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டில் இருக்குது. எனக்கு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஒவ்வொரு டூல்ஸ் சேஞ்ச் பண்ண நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும், சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா லைன் டூல் செலக்ட் பண்ணுறேன், கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்ட்ரோக் லைன் ஹைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு நான் 2ன்றதை கொடுத்து என்டர் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா லேயர்ஸ்க்கும் லாக் நான் போட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த லைன் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் என்னோட ட்ராயிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து அதாவது எந்த இடத்துலேருந்து வேணுமோ நாம் என்ன பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன் ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இது பெண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே செலெக்ஷன் டூலுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு நமக்கு இந்த மாதிரி நம்ம பெண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம், சரிங்களா? மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், லைன் டூல் அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், மற்ற இடத்துலலாம் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஒவ்வொரு லைன் முடிஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் டூல் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வி, சரிங்களா? லைன் டூலுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் N. நான் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், கீபோர்ட்லேயே ஷார்ட்கட்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன், சரிங்களா? ஒவ்வொன்றா இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ சப்போஸ் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு கலர்ஸ் அங்கே ஃபில் ஆகாது, அதாவது நம்ம எடிட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வேண்டிய மாதிரி நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கூட நம்ம இந்த ப்ரஷ் அதாவது இந்த அவுட்லைனோட திக்னஸை நம்ம குறைச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ நமக்கு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் வைக்காதீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கலர்ஸ் வச்சா தான் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கும் நம்ம கலர்ஸ் டைப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஃபில் ஆகும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜூம் பண்ணி மேக்னிஃபையர் வச்சு நான் ஜூம் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கெங்கே ஜாயிண்ட் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி எதுக்கு யூஸ் ஆகும், பிஎன்ஜியாக ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்க ஃபைலை நாம் ஏன் பிஎன்ஜியாக மாற்றுறோம் அப்படின்னா நாம் இப்போ ஒரு அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லா இமேஜஸும் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஜியாக கிடைக்காது, சரிங்களா? ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நாமளே எடுத்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த இமேஜும் இருக்கும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஃபைல்ஸ்க்கும் இதே மாதிரி வேணும்னா மாற்றிக்கலாம்.
எல்லா ஃபைல்ஸ்க்குமே இப்படி பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், செலக்டட் ஃபைல்ஸுக்கு மட்டும் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் நீங்கள் நெட்லேருந்து எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாரிட்டியாக இருக்கிற ஃபைல்ஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? பிக்சல்ஸ் அடித்தது அப்படின்னா உங்களால் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ கிளியரன்ஸாக வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணேன், ஃபுல்லாக நான் லைன் டூல் ப்ளஸ் மூவ் டூல் வச்சே நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போடுறது தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அன்டூ பண்ணிக்கோங்க. கீபோர்டில் அதோடைய ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Z. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளார ஃபில்லார இந்த இடம்லாம் கூட நீங்கள் கிளியருக்கு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இது பார்த்திங்கன்னா அதோடைய நிழல் தான் இது நமக்கு காட்டுது. சரிங்களா? அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியும் இங்கே ஜாயிண்ட் ஆகாத போது ஒரு மாதிரி லைன் பார்த்தீங்க அப்படின்னா கட்டான மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு இமேஜ் பண்ணும்போதும் கார்னர்ஸ் கிட்டெல்லாம் ஜாயின் ஆகும். சரிங்களா? அப்படி ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த செலெக்ஷன் டூல் மூலயமா நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், லைன் டூல் கிளிக் பண்ணுறேன். அதாவது கீபோர்டில் என் ஷார்ட்கட்டு. சரிங்களா? நான் அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக இதை அக்யூரேட்டாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா Ctrl- கொடுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா? இன்னும் நமக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 3D இமேஜ். சரிங்களா? 3 டைமென்ஷன் சொல்லுவோம். அதை நம்ம வந்துட்டு இப்போ 2Dயில் மாற்றுறதா இருந்தாலும் அதுக்கு ட்ரேசிங்னு இருக்குது. சரிங்களா? அதை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் போடுற அனிமேஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே போகிறதுக்காக, அதாவது இந்த இமேஜுக்கு இன்னும் மேலே பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் டூலோட ஷார்ட்கட் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜுக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்ட்லேருந்து அந்த கீ கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ஸ்பேஸ் பார் கீயை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெண்டான மாதிரி நீங்கள் இங்கே போடணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக ஒரிஜினல் இமேஜ் மாதிரி வரும். சரிங்களா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வராது, கிளியரன்ஸாக இருக்காது, ப்ளஸ் உங்களுக்கு பிக்சல்ஸும் அடிக்கும். உங்களுக்கு லைன் டூலில் வரைகிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பென்சில் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சில் டூலில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சப்போஸ் ட்ராயிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் எதை ட்ரேஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் இந்த இமேஜை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராயிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அதோடைய ஃபெதருக்கு வந்திருக்கோம். ஒரே கலராக கொடுத்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆரஞ்ச் ஷேடில் இருக்குது, நம்ம கொடுத்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி வரும். சரிங்களா? அப்போ நமக்கு எங்கே முடியுதுன்றதை தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த இமேஜில் இல்லாத கலராக ஒன்று நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் பேக்ரவுண்ட்லேயும் அந்த கலர் இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் முடிக்க போகிறேன், கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த பேஜ் வந்துட்டேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் டூல் வச்சு நீங்கள் நவுத்திக்கலாம். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், மூவ் டூல் வச்சு இந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல்லாக நமக்கு அவுட்லைன் கொடுத்தாச்சு இந்த இமேஜுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு செலக்ட் பண்ணி ஒரு பக்கெட் டூல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், கலர் ஃபில் பண்ணுறேன். ஸோ எனக்கு கலர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இமேஜில் எங்கேயாவது நான் இடம் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு கலர் ஃபில் ஆகாது. சரிங்களா? அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வேறு கலரில் வச்சுக்கோங்க. வேறு கலரில் வச்சுட்டு நீங்கள் லைன் டூல் மூலயமா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சும்மா ஒரு 4-5 கோடு மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டு இப்போ பக்கெட் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர்ஸ் ஃபில் ஆகாதது. சரி, நான் இப்போ பக்கெட் டூல் மேலே கிளிக் பண்ணுறேன். இது பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.